கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே எங்கள் மதிப்புக்குரிய போதகர் மெய்ப்பர் பிஷப் குமார் ரெஜினோல்ட் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே அவர் இடைய பெத்தானியா திருச்சபையோடு அவருக்கு இருந்த தொடர்புகள், அத்தோடு கூட இன்றைய காலங்களிலே ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அறிவுரை, அட்வைஸ், அத்தோடு கூட ஒரு ஒரு வாழ்த்துக்களையும் எங்களுக்கு சொல்ல இந்த இடத்திலே எங்களை வாழ்த்துக்களை கூற இந்த இடத்திலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பிரதர் ஜோ. தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பெத்தானியா திருச்சபை என்று முதலாவதாக நீங்கள் எப்பொழுது கேள்விப்பட்டீர்கள் லண்டன் தேசத்தில்? பெத்தானியா திருச்சபை குறித்து ஆரம்ப காலத்திலே பெத்தானியா திருச்சபை என்று சொல்ல முன்பதாக சவுத்தால் தமிழ் தேவ சபை என்று தான் ஆரம்பித்தது. அந்த ஆரம்ப நாட்களிலே நான் அந்த ஆரம்ப நாட்களிலே நான் அங்கே அந்த வைபத்துக்கு நான் போயிருந்தேன். பின்பு நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருடங்களுக்கு பிற்பாடு அது குறைவாக இருக்கலாம், திரும்ப அது பெத்தானியா தேவ சபை என்று வந்து திரும்ப பெத்தானியா திருச்சபைகளாக மாற நம்புகின்றேன். பெத்தானியா சபை இன்றைய நாட்டிலே தனது 26வது வருட நிறைவை கொண்டாடுகிறது. இதே போல பாஸ்டர், உங்களுடைய சபை லண்டன் மாநகரத்திலே இருக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்கிறீர்கள். அநேக ஊழியர்களை உருவாக்கி விட்டிருக்கிறீர்கள். இப்படியான ஊழியங்களை நீங்கள் செய்யும் நேரம் நீங்கள் மேற்கொள்ளும் சவால்கள், பிரச்சனைகள், அதிலிருந்து எவ்வாறு கர்த்தர் உங்களை நடத்தி செல்லுகிறார் என்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? தமிழ் சபைகள் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறது வந்து ஒரு பிரதான ஒரு சவால் ஒன்று. ஆனால் அதே வேளையிலே இந்த தேசத்திலே வந்து சேர்கிறதான தமிழ் மக்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை வழிநடத்தும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அவ்விதமான ஒரு கிருபையை கொடுத்தார். நான் வந்த காலத்திலே இந்த தேசத்திலே ஒரே ஒரு தமிழ் சபை இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த சபை மாதத்தில் ஒரு முறை தான் அந்த சபை கூடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இப்பொழுது இந்த நாட்களிலே நாம் தமிழ் மக்களாக நாம் இந்த தேசத்திலே எங்கு சென்றாலும் ஒரு தமிழ் சபையிலே சேரக்கூடியதாக இருக்கின்றது. அவை சவால்கள் பிரதாக இருக்கின்றது. ஜனங்களுடைய தேவைகள் அதிகம். பொருளாதார ரீதியிலே அவளுடைய வாழ்க்கை முறைகளிலே அவை தமிழ் சபைகள் அவ்விதமாக அவளுக்கு உதவி செய்து வந்தது. பிரச்சனைகள் இல்லை என்பதல்ல, ஆனாலும் கர்த்தருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் சபைகள் ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து போகக்கூடியதாக கர்த்தருக்கு வச்சிருக்கிறார். பெத்தானியா திருச்சபை அதனுடைய தலைமை போதகர் பாஸ்டர் சத்யராஜ் அவர்கள், அவர் பெத்தானியா திருச்சபை சில வருடங்களாக சர்ச் ஆஃப் காட் நிறுவனத்தோடு இணைந்து ஊழியம் செய்தது, அதன் கீழே இருந்து ஊழியம் செய்தது. இன்றும் கூட உங்களுடைய சபை கூட இன்னும் சர்ச் ஆஃப் காடோடு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் பாஸ்டர் சத்யராஜோடு நீங்கள் இணைந்து ஊழியங்கள் செய்ய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்ததா? அப்படியான நேரங்களில் நீங்கள் அவரை எவ்வாறு நீங்கள் வழி நடத்தினீர்கள்? எவ்வாறு அவர் உங்களோடு இணைந்து செயல்பட்டார் என்று சொல்ல முடியுமா? ஆமீன். பாஸ்டர் சத்யராஜ் அவர்களை நான் ஒரு 90ஆம் ஆண்டின் முதல் பகுதியிலே சந்தித்தேன். அப்பொழுது படிப்பதற்காக இங்கு வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அவரை சந்திப்பதிலே பழக்கம் ஏற்பட்டது. நல்ல ஒரு பாடகர். நம்முடைய சபையிலே ஆரம்ப காலத்திலே வந்து அவர் விசிட்டிங் ப்ரீச்சராக வந்து செய்தி கொடுத்து பாடல் கொடுத்து செய்தார், பாடினார். பிற்பாடு சபையாக
சவுத்தாலிலே ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சபை ஒன்று தேவை என்று சொல்லப்பட்டதிலே பாஸ்டர் சத்யராஜ் அந்த இடத்துக்கு பாஸ்டராக நியமிக்கப்பட்ட போலையிலே சர்ச் ஆஃப் காட் ஓடு தமிழ் சபைகள் இணைந்திருந்ததுனாலே அந்த காலப்பகுதியிலே அவருடைய நல்லொரு தாழ்மையான அவருடைய குணமும் மற்றதெல்லாம் உதவி செய்யும்படியான மனப்பான்மைகள் இருக்கின்றது கூடுதலாக. அது மட்டுமல்ல, பாஸ்டர் சத்யராஜ் வந்து இஸ் எ வெரி குட் இன்டர்பிரிட்டர், நல்லபடியாக மொழிபெயர்ப்பாளர், நல்லபடியாக. அப்போ ஆங்கிலத்திலே கொடுக்கிற செய்தியை தமிழிலே நன்றாக மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவை எங்களுடைய அநேக முற்பதி கன்வென்ஷன்ஸ், அதாவது எங்களுடைய கன்வென்ஷன்ஸில் பாஸ்டர் சத்யராஜ் தான் பிரதான மொழிபெயர்ப்பாளராக இருக்கார். அவை அவரோடு சேர்ந்து செயல்படுவது மிகவும் மிகவும் ஒரு சுலபமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நான் நம்புகிறேன் 95, 96 நாட்கள் வருடங்களிலே தமிழ் சபைகள், பிரதான தமிழ் சபை இருக்கவில்லை. 4 சபைகள் தான் கூடுதலாக. வெஸ்டில் பாஸ்டர் சத்யராஜ் சபை, பின்பாக சவுத்தில் வந்து பாஸ்டர் சாம்பால், ஈஸ்டில் வந்து பாஸ்டர் எபனேசர், நார்த்தில் வந்து நாங்கள். அப்போ நாங்கள் வந்து 4 சபைகளும் சேர்ந்து வாலிபர்கள் அப்படி அந்த நாட்களில் வந்து தனியாக வந்த வாலிபர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்படியாக யூத் கேம்ப் ஒன்று நாங்கள் செய்வது வழக்கம். அந்த டைம்ல எல்லாம் பாஸ்டர் சத்யராஜ் உடைய பங்களிப்பு எல்லாம் பெரிதாக இருந்தது. ஸோ அவர் நல்ல ஒரு பாடல்களோடும் செய்திகளோடும் நிச்சயமாகவே நல்ல ஒத்துழைப்பாக. அப்படியாக பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய சபையில் அநேக ஊழியர்களை நீங்கள் உருவாக்கிவிட்டு இருக்கிறீர்கள். அதுபோல பெத்தானியா திருச்சபையில் அநேக ஊழியர்கள் இன்றைய நாளில் எழுப்பி இருக்கிறார்கள். அநேகர் இன்று வல்லமையாக ஊழியம் செய்கிறார்கள். அநேகர் இங்கிலாந்து தேசத்தை, பிரித்தானியா தேசத்தில் அநேக ஊழியக்காரர்கள் இன்று, அநேக பாஸ்டர், அநேக சுவிசேஷகர்கள் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலையும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அறிவுரைகள் என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமா அவர்களுக்கு? ஒரு காரியம் நான் இதில் உண்மையாகவே நான் சத்யராஜுடைய அந்த தரிசனத்தையும் தாகத்தையும் நான் அதிகமாக போற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்திலே அநேக தமிழ் சபைகள் அங்கங்கே உருவாகியிருந்தது. ஆனால் நான் நம்புகின்றேன் பாஸ்டர் சத்யராஜ் பெத்தானி திருச்சபை ஒன்றுதான் சிங்கள சபையையும் தமிழ் சபையையும் சேர்த்து ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தில் அவர் இணைத்து வந்தார்கள். ஆகவே ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இந்த தேசத்திலே இந்த 2 இன மக்கள் மத்தியிலே செய்வதற்கு கர்த்தர் அவருக்கு ஒரு பிரதான ஒரு தயவை கர்த்தர் அங்கே கொடுத்திருக்கின்றார். அது உண்மையாகவே அது மிகவும் போற்றத்தக்கது. என்றால் அவருக்கு 2 பாஷையும் பேசக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்ததுனால. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இங்கே இந்த தேசத்திலே தமிழ் ஊழியர்கள் இருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எங்களுடைய சபை சர்ச் ஆஃப் காட், இங்கே இருக்கிற நியூ டெஸ்டமென்ட் சர்ச் ஆஃப் காட் சொல்லப்படுகிறது. ஆனால் உலகளாவியலே சர்ச் ஆஃப் காட் என்று இருக்கின்றது. நாங்கள் அவர்களோடு இணைந்திருப்பதனாலே நான் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி நான் வாழுகிற இந்த தேசத்திலே நாம் ஒரு அமைப்புக்கு இருக்கிறது நல்லது என்று தான் நான் அதிகமாக சொல்ல முடியும். ஆகவே ஊழியர்கள், இளம் ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை, அவர்கள் ஊழிய காரியங்களில் தங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம், அர்ப்பணிக்கிற நேரம், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, ஒரு மூத்த ஊழியக்காரராக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அறிவுரைகளை நீங்கள் சொல்ல முடியுமா? 2 பேர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விதமாக, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள். ஊழியங்களை நாங்கள் செய்கிற வேளையிலே நாம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கான தலைவர்களையும் ஆட்களையும் நாம் எழுப்ப வேண்டும்.
அப்படி நாங்கள் எழுப்பும் பொழுதுதான் அந்த ஊழியத்திலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்பட முடியும். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு இளம் ஊழியர்கள் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் திரும்பவுமாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட விதமாக பர்னபாவையும் பவுலையும் கர்த்தர் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை அபிஷேகித்து அனுப்பி வைங்கள் சொல்லுகிற அந்த தன்மை நிச்சயமாக சபையில் இருக்க வேண்டும். ஊழியர்களாக வருகிறவர்கள் அதாவது அந்த சபையுடைய தாய் சபையினுடைய தரிசனத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அதிலிருந்து தான் வெளிவர முடியுது, காரியங்கள் வர முடியாது. அவை அதே வழியிலே 5 வகை ஊழியங்கள் என்று அங்கே நாங்கள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவைகள்லாம் சபையில் இருந்து போகிற காரியங்களாக இருக்க வேண்டும். ஆகவே இளம் ஊழியர்கள் மூத்த ஊழியர்களுடைய அனுபவங்களை நடத்துகளை எடுத்து செயல்படுத்துவது நல்லது. ஆனால் அதே வேளையிலே நான் சொல்ல முடியாது மூத்த ஊழியர்கள் எல்லாம் கற்று அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகின்றேன். ஆமாம். நீங்கள் எபேசியர் புத்தகத்தில் 5 வகையான ஊழியங்களை குறித்து நீங்கள் மென்ஷன் பண்ணினீர்கள். இன்று ஊழியர்களாக வருகிற எல்லோருமே பாஸ்டராக வர வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அங்கு சுவிசேஷ ஊழியம், அங்கு போதிக்கிற ஊழியம், போதகர்கள், டீச்சர்ஸ், அப்போஸ்தலிக்க ஊழியம், சபைகளை நிறுவுவது, தீர்க்க தரிசன ஊழியம், இவ்வாறான ஊழியங்கள் இன்றைய நாட்களிலே அநேகரால் விரும்பப்படுவதில்லை. எல்லோரும் பாஸ்டராகவும் பாஸ்டர் என்று அழைக்கப்படுவோம் காரியமாக தான் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் சபைகளிலும் சிங்கள சபைகளிலும் இங்கிலாந்து தேசத்திலேயும் பிரித்தானிய தேசத்திலேயும் இப்படியான மற்ற ஊழியங்கள், தீர்க்க தரிசன ஊழியம், அப்போஸ்தலிக்க ஊழியம், சுவிசேஷம் போதிக்கிற ஊழியங்கள் எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலையும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஏற்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் நம்புகிறேன் அது ஒரு நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு எண்ணம் ஆக வந்து விடுகிறது. அதாவது எடுத்த இந்த டைட்டில் பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது ஒரு சபையை ஒரு ஜனத்தை நடத்தக்கூடியதான ஒரு அழைப்பு இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் சவுளை ஆண்டவர் அழைக்கும் பொழுது சவுல் எல்லாம் நல்லபடியாக எல்லாத்தையும் கற்றறிந்தவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது நான் புறஜாதிகளிடத்திலே என்னை பற்றி சொல்லும்படியாக நான் உன்னை அந்த தரிசனத்தோடு அழைத்திருக்கிறேன். ஒரு தரிசனம் இல்லாமல் வரும் பொழுது இந்த டைட்டிலோடு வரும் பொழுது நாங்கள் நிற்கிறோம், டைட்டில் இருந்தால் எல்லாம் வந்து சேரும்னு சொல்லி. ஆனால் அந்த உள்ளத்தில் அந்த வாஞ்சையும் அந்த இதுவும் இல்லாது போனால் மிகவும் கஷ்டம். என்றால் டைட்டில் இஸ் நத்திங். கடைசியாக பாஸ்டர், உங்களை பாஸ்டர் அழைக்கிறேன். ஏனென்றா நீங்கள் அநேகரை உருவாக்கி இருக்கிறீர்கள், அது உங்களுடைய ஊழியம். 26 வருஷங்களை பூர்த்தி செய்கிற பிரித்தானிய சபைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்துறைகளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்ல முடியுமா? இந்த நாளிலும் கூட தமிழ் சேவ சபை சார்பிலே தமிழ் தேவ சபை விசுவாசிகளுடைய சார்பிலும் லீடர்ஷிப்பின் சார்பிலும் பிரித்தானியா திருச்சபை இந்த நாளிலே 26 ஆண்டுகளை பூர்த்தி செய்து வருவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த பிரித்தானியா சபையினுடைய ஆரம்ப காலத்திலே இருந்ததான அந்த ஈடுபாடு இன்றைக்கும் அவர்களுடைய இருக்கிற உறவின் நிமித்தமாக நான் இந்த நாளிலே கூட யோவான் 1 யோவான் சொல்லப்பட்ட விதமாக பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வாழ்த்துகிறேன். விசேஷமாக பாஸ்டர் சத்யராஜையும் அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் நான் மனதார வாழ்த்தி நீங்கள் பெருகும்படியாகவும் உங்கள் ஊழிய எல்லைகளை கர்த்தர் இன்னும் விஸ்தாரமாக்கி கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கர்த்தருக்காக இன்னும் அநேக ஜனங்களை
நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களை இன்னுமாக பலப்படுத்தி நடத்துவாராக. கடந்து போன காரியங்களை நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னோக்கி கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காரனாகிய பாஸ்டர் சத்யராஜுக்கு கொடுத்த தரிசனத்தோடு கூட நீங்கள் இன்னுமாக மேம்பட்டு வளர வேண்டும் சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? எங்களுடைய இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு சில வார்த்தைகளை நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். It's a great honor to be here to greet the Bethany Church Ministries. In the early days of the Bethany Church, I was involved with Pastor Satyaraj. After nearly 26 years, you have come this far, and purely because of God's grace and because of your pastor's hard work and his passion to reach the people in the West London, especially in Southall, God has brought you this far. So I wish you all a very healthy, many more years of church life, and especially as the Bible says in 1 John, as the soul prospers, that you all may prosper in everything, and may God bless you all. And we stand together with your pastor and do great things for the Lord. God bless you. Thank you, Pastor. And on behalf of Bethany Faith Ministries, I wish and we bless your ministries and the ministry in Palmer's Green and all over the North London. God bless you, Pastor. God bless you, everyone. Thank you, Brother Joe, for coming and taking time to come here. Thank you, Pastor. Glory to God. To meeting up with me, and God bless you. Glory to God. Thank you.